Hi and welcome back to my channel. இன்றைக்கி லஞ்சில் ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான், அப்புறம் ஒயிட் ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சாதம் வச்சிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வந்து தோசையும் தேங்காய் சட்னியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாதம் வச்சு முடிச்சிட்டோன்னா மீன் வாங்க போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு ஃப்ரைக்கெலாம் ரெடி பண்ண டைம் சரியாக இருக்கும். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே புளியை ஊற வச்சிடலாம். காலையில் ஊற வைக்கும் போது மணி அநேகமாக ஒரு 8:30 இருக்கும். ஸோ மத்தியானம் நான் சமைக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து ஒரு 12:15 இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா புளி ஊறி வந்திருக்கும். அதனால் நான் ஹாட் வாட்டர் வைக்காமல் நார்மல் ப்ளெயின் வாட்டர்லேயே புளி ஊற வச்சுக்கலாம். ஸோ சமையலுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ப்ரிப்ரேஷன் டைம் தான் கொஞ்சம் இழுக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம சமையல் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் பொரிக்கடலை, தேங்காய், கொஞ்சம் புளி, உப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். அதாவது அந்த டேஸ்ட் இருக்கணும், பட் ரொம்ப டாமினேட்டிங்காக இல்லாத அளவுக்கு சேர்த்தோம்னா சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜார் அலசி ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டர்ட்டெல்லாம் நம்ம கையோடு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா இடம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அழுக்கு மேலே அழுக்கு சேர்ந்து நமக்கு பெரிய வேலையாக வைக்காது. சட்னியை தாளிக்க கடுகும் பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதிலே வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மீன் குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போக 4 பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அது முழுசாக இருக்கும். அந்த விதையோட டேஸ்ட் வந்து குழம்புல இறங்கும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ ஒர்க்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம சமையல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். எதையும் அந்த டைம் தேட வேண்டாம். ஸோ இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் மூடி தனியாக வச்சாச்சு. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ அப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்து வெளியே வச்சேன். ஸோ நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்கு நமக்கு எவ்வளோ தோசை ஊற்ற போகிறோமோ அந்தளவுக்கு மாவு கொஞ்சம் தனியாக கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கடந்த தோசையாக ஊற்றினோன்னா தோசையும் கொஞ்சம் முருகலாக வரும். கல்லில் மாவை இழுத்து ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கனமாக இருக்காது தோசை. ஸோ டிஃபன் வேலை ஒருத்தருக்கு நம்ம ஊற்றி கொடுத்து முடிச்சிட்டோன்னா அடுத்து மத்தியானத்துக்கு என்ன வேணுமோ செய்ய ரெடி பண்ணிடலாம். இது வந்து மிட் டே மார்னிங்கோட டீ ப்ரிப்ரேஷன். ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு கையோட டீயும் போட்டுடலாம். கொதிக்கிற டீ டிகாஷனில் பால் சேர்த்துட்டு அது கொதி வர ஆரம்பிச்சதும் பக்கத்தில் இருக்கிற சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு அடுத்து ஃபிஷ்க்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபிஷ் வாங்க போன இடத்துல ரொம்ப கூட்டன்றதுனால என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து செல்ஃபாக கட் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ண முடியல. நம்ம வீட்டில் இருக்க நைஃப்பில் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து மசாலாவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காம்பினேஷன், அப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு ட்ரை பவுடர்ஸ் எப்பயும் போல் நல்லா கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ் மேலே ஒவ்வொன்றா எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக எப்பயும் போல் ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டுட்டு அதில் மசாலாவை ஸ்ப்ரெட்டடாக வச்சு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். பட் மிக்ஸ் பண்ணுறது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கையில் முள் குத்திக்காமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோன்னா அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம
ஓரமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட வச்சிடலாம். தட் இஸ் நம்ம அடுத்து குழம்பெல்லாம் கூட்டி அது கொதிக்க வைக்கிற டைம் நம்ம கல்ல காய போட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஸோ சைமல்டேனியஸாக ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே கொதிச்சிட்டு இருந்த டீயும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிடலாம். நமக்கு சம்டைம்ஸ் பசிக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லை டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கப் ஆஃப் டீ குடித்தாலே வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த பெரிய கப்பில் வாய் அகலமாக இருக்கிறனால எவ்வளோ சுடாக நம்ம டீ ஊற்றினாலும் குடிக்கிற டைமுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட அட்வான்டேஜ் பெரிய மக் யூஸ் பண்ணும் போது. இப்போ குழம்புக்கு தேங்காவை ஜாரில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு வந்து எனக்கு மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு அண்ட் நாளைக்கும் வரும். அப்படி குழம்பு கம்மியாக இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு சிம்பிளாக ரசம் கூட வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையுமே நான் பொரிச்சிட்டேன். மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு அண்ட் நெக்ஸ்ட் டேக்குன்னு சொல்லி தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். தேங்காவோட சீரகம் சேர்த்துருக்கேன், கடுகு, வெந்தயம், அவ்வளோதான். இது ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அந்த மீன் டைம் நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பையும் செஞ்சிடலாம். நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் பேக்கெட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணேன். ஸோ கையோட அதோட ரெஸ்பெக்டிவ் ஆயில் கேனில் ஊற்றி வச்சிட்டோன்னா நமக்கு வேறு எங்கேயும் மிஸ்ப்ளேஸ் பண்ணி கீழே சிந்திருன்ற பயமும் இருக்காது. அடுத்து தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நிறைய ஆயில் சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும், நல்லா ஆக்சுவலாக பொரிஞ்சு வந்துடும். ஸோ அடுப்பை வந்து இப்போ சிம்க்கு மாற்றிட்டு பக்கத்துலேயே தோசைக்கல்லையும் காய போட்டுற போகிறேன். ஸோ இப்போ குழம்புக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்ச புளியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சேர்த்து தண்ணியோட அளவில் புளி கரைச்சி சேர்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்ம குழம்போட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அதையும் குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு தான் தண்ணி நான் மொத்தமாகவே சேர்த்துருக்கிறது. குழம்புக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், அவ்வளோதான். வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் குழம்புத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அந்த பச்சை வாசனைலாம் கண்ட்ரோல் ஆகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து மீன் வறுக்கிறது கல் காஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ குழம்பு கொதிக்கிற டைம்லேயே நம்ம ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், டைமுக்கு சாப்பிட்றலாம். ஸோ இன்றைக்கி நாங்களாக கட் பண்ணனால ஃபிஷ் பீசஸ் ரொம்ப தின் ஸ்லைஸாக பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் விட்டு தான் வேக வைக்கணும் இன்றைக்கி. ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் அடுப்பை சிம்க்கு மாற்றிட்டேன். இன்னொரு பக்கம் ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மூடி போட்டு வேக வச்சோன்னா கொஞ்சம் குயிக்காக வேகுன்றனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் அது இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி குழம்புனாலே தலை, வால், என்றைக்காவது நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்கியிருக்கோன்னா அந்த மாதிரி டைமில் மிடில் போர்ஷன்ஸையும் போட்டு குக் பண்ணலாம். ஸோ ஃப்ரை டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். குழம்பு மீனில் அந்தளவுக்கு எண்ணெய் செய்கிறதுனால உடம்புக்கு அது நல்லது. ஸோ இப்போ குழம்பு கொதிக்கிறது தான் பாக்கி. ஸோ அதனால் நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஜம்போ பர்னரில் ஃபிஷ் ஃப்ரையை குயிக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை மேலாப்பில் தூவி ஃப்ரை பண்ணும்போது அந்த
ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே எண்ணெய் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருந்தேன். அதனால எவ்வளோ காரம் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் எங்கள் வீட்டோட சிம்பிள் லன்ச். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.